வணக்கம். இந்த வீடியோல தென்பாண்டி சீமையில திருநெல்வேலியில இருக்கக்கூடிய 2000 வருஷங்கள் பழமையான நெல்லையப்பர் கோயில்ல நடக்கக்கூடிய அட்டகாசமான ஆணி தேரோட்ட திருவிழாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. மற்ற ஊர் திருவிழாவுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த திருநெல்வேலி திருவிழாவுக்கு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா 515 வருஷங்கள் கண்டினியூஸா எந்த தடங்களுமே இல்லாம வருஷா வருஷம் தேரோட்டம் நடத்தி காட்டி தமிழ்நாட்டிலேயே ஒரு ரெக்கார்டு படைச்ச திருவிழாவா இந்த நெல்லையப்பர் ஆணி தேரோட்ட திருவிழா இருக்கு. அட என்னப்பா, கோயிலே 2000 வருஷங்கள் பழமையான கோயில்னா அதில் 500 வருஷங்கள் பழமையான தேர் இருக்கிறதுலையோ அவங்க தேரோட்டம் நடத்துறதுலையோ அப்படி என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மற்ற பெரிய பெரிய கோயில்களில் இருக்கக்கூடிய தேர்களுடைய வயசையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 500 வருஷங்கள் பழமையான ஒரு தேர் கோயில் முன்னால் நிற்கிறதும் அதை விட எந்த தடங்களும் இல்லாமல் இந்த தேர் செய்யப்பட்ட வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு வர்றது எவ்வளவு பெரிய சாதனை, அது இந்த ஊருக்கே எவ்வளவு பெரிய ஒரு பெருமை அப்படின்னு நமக்கு புரிய வரும். இந்த நெல்லையப்பர் கோயில் தேரோட பேரையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்தா போதும். தமிழ்நாட்டிலேயே உயரமான தேரு திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேரு 96 அடியில் 1ஆம் நம்பரு. அடுத்து அந்த வரிசையில் 2வது பெரிய தேரா சொல்லப்படுறது இங்க நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய தேர் அப்படிங்கிற பெருமையானது இந்த நெல்லையப்பர் கோயில் தேருக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இல்ல அவிநாசியில் இருக்கக்கூடிய தேர் தான் 3வது பெரிய தேர் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. சரி, எது எப்படியோ அந்த அவிநாசி தேரையும் நம்ம கம்பாரிசன்ல சேர்த்துப்போம். சோ நம்ம நெல்லையப்பர் தேர் இந்த 3 தேர்கள்ல இருந்து திருவாரூர் தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர், அவிநாசியப்பர் தேர் இப்படிப்பட்ட பெரிய தேர்கள்ல இருந்து எப்படி துண்டா நின்று திருநெல்வேலிக்கே ஒரு பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத விஷயமே வெயிட் தான். இந்த தேரோட வெயிட் அத்தனை தேர்லையும் டாப்பு நம்ம நெல்லையப்பர் தேர் 450 டன்னுல 4,50,000 கிலோ வெயிட்டோட மிகப்பெரிய தேரான திருவாரூர் தேரையே முந்தி நிக்குது. திருவாரூர் தேர் 400 டன் வெயிட் தான். அடுத்து இம்புட்டு வெயிட்டான தேரை செஞ்சு வச்சுட்டாங்களே, எப்படியா இதை இழுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் தேரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரு, அவிநாசி தேரு இந்த தேர்களை எல்லாம் இழுக்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த தேர்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய தேர்களை புல்டோசரை வச்சோ யானைகளை வச்செல்லாம் இந்த கோயில் தேர்கள் இழுக்கப்படுது. அப்படி புல்டோசர் இழுத்து விட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மக்க மனுஷரெல்லாம் அந்த ஃபோர்ஸ்லயே இந்த தேரை இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா 450 டன் வெயிட்டோட இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோயில் தேரை இழுக்கிறதுக்கு எந்த புல்டோசரும் வராது, எந்த யானைகளும் வராது. தாமிரபரணி தண்ணி குடிச்சு தெம்பும் திமிரும் முறுக்கி நிற்கிற இந்த திருநெல்வேலி சனம் பூரா இந்த காலத்திலையும் எந்த மிஷினையும் துணைக்கு கூப்பிடாம நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மாவை மட்டுமே துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு நெல்லையப்பா அரோஹரா, நெல்லையப்பா அரோஹரான்னு 4 வீதிகள்லையும் தேருக்கு பின்னால இருந்து தடி போட்டு உந்தி எடுத்து சறுக்கு கட்டைக்கு மேல சறுக்கு கட்டை போட்டு தரையெல்லாம் தீயா கக்க இந்த தேரை அம்புட்டு பேரும் இழுத்துட்டு வருவாங்க. சோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வெயிட்டான தேரு. அது மட்டும் இல்லாம இந்த வெயிட்டான தேரை இழுக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா மனித சக்தி மட்டுமே பயன்படுத்தப்படுது. இதையெல்லாம் தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தேரோட வயசு 1505வது வருஷத்துல செய்யப்பட்ட இந்த நெல்லையப்பர் கோயில் தேரு 2019 வரைக்கும் எந்த தடையும் இல்லாம நம்மளோட நாட்டில் சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டமா இருக்கட்டும், ஏன் உலக போரே நடந்துகிட்டு இருந்தப்ப கூட திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் மட்டும் தடப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல மற்ற பெரிய பெரிய தேர்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ திருவாரூர் தேர் மிகப்பெரிய தேர்னு சொல்லி பார்க்கிறோமே, இந்த தேரானது 1920களில் 1925 சொல்றாங்க, 1927 சொல்றாங்க. அந்த சமயத்துல ஒட்டு மொத்தமா தீக்கிரை ஆயிருச்சுன்னு 1930
1950 தான் திருவாரூருக்கு புது தேர் செய்யப்பட்டுச்சுன்னு அந்த தேரும் கண்டினியூஸா ஓடாம போகுது. மறுபடியும் ரொம்ப காலம் கழிச்சு 1970களில் இந்த தேரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1983 இருந்து 88 வரைக்கும் அந்த கோயில்ல தேரோட்டம் நடக்காம போகுது. இப்படி ரொம்ப பெரிய தேரா சொல்லப்படக்கூடிய திருவாரூர் தேரே அவ்வளவு பழமையான தேர் கிடையாது. பழமையான தேர் ஒரு காலத்துல இருந்திருக்கு, ஆனா இப்போ நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப புது தேர் தான். அந்த தேர் கண்டினியூஸா ஓடுனதாவும் வரலாறே கிடையாது. ஏன் 2010 கூட இந்த தேர் பழுதாகி போய் அதுக்கப்புறமா 2015 தான் தேரோட்டம் நடத்தப்பட்டுச்சு. இப்படி இன்னைக்கு தேதிக்கு திருவாரூர்ல நிக்கக்கூடிய அந்த தேர் ரொம்ப பழைய தேர் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால செய்யப்பட்ட தேர். அதுலயும் நிறைய தடங்கல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய தேரா பார்க்கப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரை பார்த்தோம்னா, இந்த தேர் செய்யப்பட்டது 1850வது வருஷத்துல தான். அதுக்கு முன்னால தேர்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஆண்டாள் கோயில்ல இருக்கக்கூடிய தேரானது 1850 தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேரும் ஒரு 150 வருஷமாவது கண்டினியூஸா ஓடிச்சான்னு சொல்லி கேட்டா இல்ல. இடையில ஒரு 18 வருஷங்கள் பழுதுபட்டு போய் ஓடாம நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த சமயத்துல ஒரு சின்ன மாற்று தேர்ல தேரோட்டம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பெரிய தேர் 1977 தான் 18 வருஷங்களுக்கு அப்புறமா தேரோட்டம் நடத்தப்படுது. அதே மாதிரியே அவினாசி கோயில் தேரை பார்த்தா கூட அந்த ஊர்லயும் பேரும் பெருமையும் வாங்கின ஒரு பெரிய தேர் இருந்திருக்கு. ஆனா 1990களில் அந்த தேரும் முழுமையா தீக்கிரையாயிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அவினாசி கோயில் தேரானது சுமாரா 30 வருஷங்களுக்கு முன்னால தான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹிஸ்டரியில ரொம்ப வருஷங்களாக தாங்கி நிற்கக்கூடிய தேரும் இல்ல, கண்டினியூஸா நடந்த தேரோட்டமும் இல்ல. ஆனா 515 வருஷங்களாக தொடர்ச்சியாக 1505 இருந்து நெல்லையப்பர் கோயில் தேர் நிக்காம ஓடி இருக்கு. எந்த ஒரு சமயத்திலையும் பழுதுபட்டு நின்று போய் தேரோட்டம் தடப்பட்டு போனதா வரலாறே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தேர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த ஆணி மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழால ஆணி தேரோட்டம் செம்மையா நடக்க போகுது. சரி, இவ்வளவு பழமையான ரொம்ப பெருமையான தேரா இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோயில் தேர்ல என்னென்ன மரச்சிற்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தேருடைய முன்பகுதியில் ரிஷப வாகனத்தில் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் உட்கார்ந்த தோற்றம் இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு பக்கத்திலையும் பிள்ளையாரப்பாவும் முருகனும் அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அப்புறம் தேருடைய இடப்பக்கத்திலே பிச்சாளனார் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்காளநாதர் சாமி பிச்சை எடுக்கக்கூடிய உருவத்திலே சிவபெருமான் இருப்பாரு. அவரோட சேர்ந்து குண்டோதரன், மான், மோகினி இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ராவணன் கையிலேயே அசைச்சு பார்க்கக்கூடிய அந்த சிற்பமும் இந்த தேரில் இருக்குது. அப்புறம் தேரோட வலது பக்கத்தில் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடக்கூடிய அந்த சிற்பம் இருக்கு. சைவ கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தேருடைய பின்பகுதியில் தசாவதார வடிவங்கள்ல விஷ்ணு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அப்புறம் தேருடைய அத்தனை மூலைகள்லையும் வீரபத்ர சாமி நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. தேருடைய கீழ் மட்டத்தில் பூதகணங்கள் எல்லாம் காட்சி கொடுக்கிறாங்க. தேருடைய ஒரு பகுதியில் இன்ப சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. மேல்புறத்திலே விஸ்வகர்மா சாமியுடைய மரச்சிற்பமானது இருக்கு. தேருடைய பின்பகுதியில் அகத்தியர், நிறைய முனிவர்கள், யானைகள், விருச்ச சடையோட தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யோகிகள், அதுபோக தேருடைய கீழ்ப்பகுதியில் நிறைய போர் வீரர்கள் சண்டை போடக்கூடிய அந்த விஷயங்கள், இப்படி இந்த பழமையான நெல்லையப்பர் கோயில் தேர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த ஆணி தேரோட்டத்தில் மொத்தம் 5 தேர்கள் இருக்கும். முதல்ல பிள்ளையாரப்பாவுடைய தேர், அப்புறம் சுப்பிரமணியர் முருகப்பெருமானோட தேர், அதுக்கப்புறமா நெல்லையப்பரோட தேர், அப்புறம் காந்திமதி அம்மாவோட தேர், கடைசியாக 5வது தேராக சண்டிகேஸ்வரர் தேர்னு மொத்தம் 5 தேர். இந்த 5 தேர்களுமே 4 ரத வீதியில் ஒரே நாளில் ஓடி வந்து அவங்களுடைய நிலைக்கு வந்து சேர்ந்துருங்க. அதே சமயத்தில் ஒரு காலத்தில் இந்த கோயிலில் தேரோட்டமானது 10 நாள் 15 நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த காலத்துல எல்லாம் தேரானது கொஞ்சம் தூரத்துக்கு போய் நிறுத்தி வைக்கப்பட்டு ஊரில் ஒவ்வொரு இடத்துலையும் நுப்பாட்டி அந்த இடத்துலயே கோயிலில் உற்சவருடைய சிலை எப்படி இருந்தால் அதுக்கு பூஜைகள்லாம் நடக்குமோ அதே மாதிரி நடத்தப்பட்டு மக்கள் எல்லாம் தரிசித்து 10-15 நாள் கழிச்சு எந்த இடத்துல இருந்து தேர் புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கே வந்து சேரும். ஆனால் இன்னைக்கு உலகமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு காலத்தில் 13 அடுக்கில் தேர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இல்லை 11 அடுக்கில் தேர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால் நிறைய நெரிசலாகி போச்சு. அதனால தேரோட்டம் நடத்துறது கஷ்டமாக இருக்கு. தேர் திரும்புகிற இடத்துல எல்லாம் ரொம்ப திணற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த 13 அடுக்கு 11 அடுக்கா இருந்த தேர் அதுக்கப்புறமா 9 அடுக்கா குறைக்கப்பட்டு இப்போ அதுவும் சுருக்கப்பட்டு 5 அடுக்கு தேரா இருக்கு அப்படின்னு பெரியவங்கலாம் சொல்றாங்க. சீக்கிரமா இழுக்கிறதுக்காகவும் ஒரே நாளில் நிலைக்கு வந்து சேர்றதுக்காகவும் முன்னால இருந்த
மரச்சக்கரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இப்போ இரும்பு சக்கரங்கள் இந்த கோயிலுடைய தேர்ல வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல சக்கரங்களில் இருக்கக்கூடிய அச்சானது லண்டன்ல பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து இங்கே பொருத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல எப்படி 5 தேர்கள் இழுக்கப்படுதோ அதே மாதிரியான 5 தேர்கள் இழுக்கப்படக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோயில்ல அங்க 96 அடியில மிக உயரமான திருவாரூர் தியாகராஜருடைய கோயில் தேர் இருந்துச்சுன்னா இங்க 85 அடியில இவ்வளவு பெரிய தேரு, இவ்வளவு கனமான தேரு, இதை இழுக்கிறதுக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் போதும். தேரு இழுக்கப்படுறதுக்கு முன்னால தேருக்கு பின்புறத்தில் இருந்து ஒரு தெய்வீக குரல் ஸ்பீக்கர்ல நமக்கு கேட்கும். மெய்யன்பர்களே கயிற்றை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், இப்போது தடி போடுகிறார்கள், எல்லோரும் ஒரே மனதாக இழுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கும் சேர்ந்து இன்னும் உத்வேகத்தோட தேரை இழுக்கணும் அப்படின்னு தோணும். இப்படி தேருக்கு பின்னால உட்கார்ந்துக்கிட்டு தடி போடுறவங்களை பார்த்து முன்னால இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய இந்த தெய்வீக குரலை கேட்கறதுக்காகவே எக்கச்சக்கமான பேரு இன்னைக்கு வரைக்கும் நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா முரசு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அடிக்க அடிக்க நெல்லையப்பா அரோகரா, நெல்லையப்பா அரோகரான்னு அந்த கோஷமானது அந்த வானத்தையே முட்டும். அதோடயே சேர்த்து நெல்லையப்பரோட தேரும் அருமையா உருண்டோடும். ஒவ்வொரு வருஷமும் இப்படி நெல்லையப்பர் தேரோட்டத்தை பார்க்கறதுக்காக வைகுண்டத்திலிருந்து பெருமாளே தன்னுடைய கருட பறவையாக மாறி வந்து அவருக்கு மேல அரூபமாக உட்கார்ந்துகிட்டு இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரியே அந்த தேரோட்டம் நடக்கக்கூடிய சமயத்துல தேரை சுத்தி சுத்தி கருடப்பருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோல நெல்லையப்பர் கோயிலுடைய தேருடைய சிறப்புகளை பார்த்த மாதிரியே நெல்லையப்பர் கோயில்ல ஆணி பெருந்திருவிழா எப்படி நடக்கும், அதுல என்னென்ன வைபவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் உணர்ந்து மெய் தெளிந்த பின்